பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 சீசன்லாம் வந்து 2 விஷயத்துல வந்து பிக் பாஸ் டீம் வந்து கோட்டை விட்டுருச்சு. அதுல ஒன்று வந்து டாஸ்க் செலெக்ஷன். அது எந்தெந்த டாஸ்க் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல வந்து கோட்டை விட்டாங்க. ரெண்டாவது தான் மெயினான ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன். அது வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணோம் பிக் பாஸுக்கு அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய கோட்டை விட்டாங்க. போன சீசன்ல என்ன பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற பைத்தியத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது ஒரு மனநல காப்பகம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த பைத்தியத்தை எல்லாம் திருத்தி வைத்தியம் பண்ணி அவங்கள வந்து தெளிவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய நம்மளோட பலூன் அவங்க பேர் கூட வரமாட்டேங்குது அவங்க, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மலான் தர்பீஸு, நம்மளோட அவன் பேர் என்ன ஒருத்தன் வந்து அகோரியா சுற்றி இருந்தான் இவன். ஸோ இவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்கெல்லாம் திருத்தி இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸுக்கு அப்புறம் வேறு லெவலில் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அந்த சீசனே வந்து இருக்கிறதுல ஒஸ்ட் சீசனாக வந்து ஆனது வந்து போன சீசனு. அதுக்கு முந்தின சீசன் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக போச்சு. அதுவும் சரியாக போகலை. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இதான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த தப்பை இந்த டைம் செய்யாமல் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு சில கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே டன் இந்த சீசன் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ச்சி இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்டு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 கண்டஸ்டன்ட் பேரை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஒரு 7 கண்டஸ்டன்ட் வரலாம் அப்படிங்கிற பேரில் ஒரு 7 கண்டஸ்டன்ட் பேர் இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோட வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பை லிஸ்ட்டாக பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடியவங்க ஆலியா மானசா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து ஒரு சீரியல் நடிகை. ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவெலாம் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகம். இவங்க வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றிலே சீசன் 1லேருந்து 9 சீசன் வரைக்கும் ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து கலந்துக்கிட்டதே கிடையாது. அது முதல் முறையாக வந்து இந்த டைம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் நம்ம சீசனில் தான் வந்து கிரிக்கெட் வீரர் வந்து கலந்துக்கல. ஹிந்தி சீசன்லாம் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் வீரர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. WWE ரெஸ்லிங் நம்மளோட கிரேட் காலி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் எல்லாம் வந்து கிரிக்கெட் வீரர் WWE ரெஸ்லர் சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் தமிழில் முதல் முறையாக வந்து ஒரு கிரிக்கெட் வீரரோட பெயர் அடிபடுகிறது. அதுவும் யார், அவர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச நல்லா இருக்கு. அதாவது வந்து 90s கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு, ஏன் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற யாரும் நம்மளோட முரளி விஜய் தான். ஸோ அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் தான். பட் ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது தலையை வந்து ஒரு மாதிரி ஹீரோ லுக்கில் இருப்பார். எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் முரளி விஜயை. ஆள் பார்க்கும்போது கிரிக்கெட் வீரரை தாண்டி வந்து ஒரு லுக், அவர் ஒரு ஸ்டைலிஷான லுக் அப்படிங்கிறது வந்து இருக்கும் தலைவங்கிட்ட. ஸோ அவர் வந்து கன்ஃபார்மாக கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முன்னணி நிறுவனம், அதாவது வந்து இந்த சோசியல் மீடியாவிலையும் சரி பத்திரிகை துறையிலும் சரி முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய விகடன்ல இருந்து இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பாக முரளி விஜய் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூணாவது 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கண்டஸ்டன்ட் யார் சொல்லி கேட்டீங்கன்னா ஆரியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க வந்து சீரியல் பார்ப்பீங்க. சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே வர தெரியும். விஜய் டிவியில் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆரியன் அப்படிங்கிறவர் வந்து ஷாபனா அப்படிங்கிறவங்களோட ஹஸ்பண்ட். அப்போ ஷாபனா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஒன்று பார்த்துருக்கேன், ஜீ தமிழில் ஓடி இருந்துச்சு. அந்த சீரியலில் வந்து ஹீரோயினாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ குக் வித் கோமாளியில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய ஆரியன். ஸோ இவர் வந்து கன்ஃபார்ம் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆள் நல்லா ஒரு மாதிரி வந்து ரக்கடாக இருக்கும்போது வேற லெவலில் உள்ள வந்து நல்லா கண்டென்ட் இருக்க போகுது, நல்லா வேற லெவல் அசீம் மாதிரி அப்படி சண்டை போட்டு வேற லெவலில் கண்டென்ட் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். பொறுத்தது பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று, ஏமாற்றமா இன்னொரு விஷயங்கள் வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹேமா ராஜ்குமார், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்களும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம பிக் பாஸில் கலந்துக்கிறது 90% பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருப்பாங்க. ஏதோ 1-2 பேர், யாரும் 4 பேர் வந்து பல்லு படாமல் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் பாடுறா எங்கள் விஜய் டிவியில் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 பேர் வெளியிலேருந்து எடுத்து போட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது 4வதா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹேமா ராஜ்குமார். இவங்களுமே வந்து ஒரு சீரியல் நடிகை தான். ஸோ இவங்க கன்ஃபார்ம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாத நமக்கு எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான பழைய நடிகர்னு சொல்கிறதா, டான்ஸ் மாஸ்டர்னு சொல்கிறதா, பழைய பாடல்களில் கானா பாடல்களில் நிறைய பாடல்கள் வந்து தலையை வந்து முன்னாடி வந்து செம்மையாக குத்து டான்ஸ் ஆடி இருப்பார் நம்மளோட ஸ்ரீதர் மாஸ்டர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நான் அவர் எங்கே பார்த்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாவில் அவரோட பொண்ணு கூட
அவருக்கே பொண்ணு பெருசா வளர்ந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம 90s பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வயசாகி அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு பெரிய ஆளாயிட்டாங்க. ஸோ தலைவன் வந்து வராரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அவருமே வந்தா நமக்கு நல்லா ஃபன்னா இருக்கும். ஏன்னா வந்து டான்ஸ் மாஸ்டர் வர்றது வந்து எல்லா சீசன்லையுமே வந்து இது கண்டிப்பா ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு ஆளை போடுறதும், ஒரு சிங்கர் ஒரு ஆளை போடுறதும், ஒரு வயசான ஒரு ஆளை போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா நடக்கிறது தானே பிக் பாஸ் வீட்டில். அப்படி இருக்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் வர்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் ஒரு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா 6ஆவதா வந்து புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடிகர், விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதாவதுங்க நானும் ஒரு 2 வருஷமா நான் சீசன் 7ல இருந்து ரிவ்யூ பண்றேன். சீசன் 7, 8, 9 சொல்லிட்டு ஒரு 3 சீசன் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 சீசன்ல வந்து கடந்த 2 சீசன்ல இந்த பையன் வந்து வராருன்னு சொல்லிட்டு நானே 2 டைம் சொல்லியிருக்கேன். இந்த புவியரசு அப்படிங்கிற நடிகர், இவர் வந்து ஒரு சீரியல் நடிகர் தான். இவரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ உங்க இமேஜ் வரும் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் எல்லா சீசன்லையுமே வருவாருன்னு சொல்லிட்டு நானும் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஒரு சீசன் கூட வரல. இந்த டைம் கன்ஃபார்மா வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்து சொல்றாங்க. பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபரீனா ஆசாத், அதாவது வந்து புவியரசு எப்படி வந்து நான் 2 சீசனா சொல்லிட்டு இருக்கணும், 3 சீசனா நான் சொல்லிட்டு இருக்கேன். சீசன் 7ல இருந்து ஃபரீனா வராங்கன்னு சொல்லிட்டு 3 சீசனா சொல்லி இந்த சீசன் கன்ஃபார்ம் கலந்துக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தியோட வந்திருக்கும். எந்த அளவுக்கு உண்மை தன்மையோட இருக்குன்னு தெரியல நண்பர்களே. பட் ஆனால் 100% இவங்களுக்கு கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து குக் வித் கோமாளியில் இருக்கிற டாலி, ஆக்சுவலாக வந்து சுனிதா வந்து நமக்கு வந்து அசாம் சைடா. ஸோ அவங்க ஒரு நார்த் இந்தியன். அங்கிருந்து இன்னொரு நார்த் இந்தியன் ஒருத்தவங்க வந்து ஃபேமஸாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தமிழ் பேசுவாங்க. பட் ஆனால் நார்த் இந்தியன். இப்போ சுனிதாவுக்குமே நல்லா தமிழ் தெரியும். இருந்தாலும் நீ நல்லா தமிழ் பேசினா எங்கள் ஊரில் யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. எங்க தமிழ்ல கொச்சப்படுத்தி அசிசியமா பேசினாதான் ட்ரெண்டிங்கே. அந்த ஒரு இதுல தான் வந்து போன சீசன்லையும் சீசன் 8ல வந்து சுனிதாவை போட்டாங்க. அதே ஒரு இதுக்காக திரும்ப வந்து அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய டாலி, இவங்க வந்து குக் வித் கோமாளி சீசன் இருக்கா பாத்தீங்களா, அதுலயுமே வந்து அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 4 பேரை வந்து போட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, யாரு இந்த 4 பேர் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா. அதுல இவங்களும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நவீன்குமார் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரும் அந்த ப்ரோமோவில் அந்த ஷேடோவில் காமிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் இவரோட ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நவீன்குமாரும் வந்து விஜய் டிவியில் ஒரு சீரியல் நடிகர் தான். இவருமே வந்து கொஞ்சம் நல்லா ஆள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோணுது. பட் ஆனால் உள்ளே போனால் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பாண்டா ஏன் கலந்துக்க போறான் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்குமே தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க, யூடியூபர்ஸ் எல்லாருமே பாண்டா வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னை கேட்டா அது பாண்டா கிடையாது. ஸோ அது எதை வச்சு பாண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோமோல வந்துருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரோமோல வந்து பாண்டாங்க ஃபர்ஸ்ட் பாண்டானா யாருன்னு சொல்லிடுறேன். அதுவே உங்களுக்கு தெரியாம சில பேர் இருந்திருக்கலாம். பாண்டாங்கிறது யாரும் இல்ல, பிரசாந்த் ரிவ்யூவர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அதாங்க தமிழ் டாக்கீஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய வந்து படங்களை வந்து ரிவ்யூ பண்ணுவாரு, நம்மளோட ப்ளூ சட்டை மாறன் மாதிரி. இவரும் இந்த சைடு வந்து ஒரு ரிவ்யூவர். பட் ஆனால் ரிவ்யூவை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுவாங்க. உட்காந்துக்கிட்டு வந்து பொலிட்டிக்ஸ் பேசுறங்கிற பேர்ல அரசியலை பத்தி ஒரு 5% அறிவு கூட இல்லாத ஒருத்தன் அரசியலை பத்தி பேசிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னா நம்மளுதான். ஸோ நம்மளுதான் வந்து பிரசாத், அதாவது பாண்டா பிரசாத்னு சொல்லிக்கலாமா. ஸோ இவன் வந்து கலந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வருது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பாண்டா பிரசாந்த் இல்லை அந்த ஷேடோவில் இருக்கிறது. ஸோ அது நம்மளோட பெசன்ட் ரவி இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது வந்து ஒரு வில்லன் நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் இருக்காரு அப்படி வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இது இல்லாமல் இந்த 10 கண்டஸ்டன்ட் பேர் நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் ஒரு 3 கண்டஸ்டன்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முனியம்மா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முனியம்மாவை நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசி தீர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஜேசன், ஸோ அதுக்கப்புறம் வந்து கரிஷ்மா. ஸோ இவங்க 3 பேர். இது இல்லாமல் ஒரு 3 பேர் வந்து அடிப்படுது. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அந்த 3 பேர் வேற யாருமே இல்லை, விஜய் டிவியோட செல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ராமர் மற்றும் டிஜே பிளாக். ஸோ இவங்க 2 பேர். ஸோ இது இல்லாம டிடிஎஃப் வாசனுங்க தெரியல, அவர் யாருன்னு தெரியல, அவர் தான் பிரிட்டிஷ் சார்லஸ், அவர் வந்து கலந்துக்க போறார் இந்த சீசன். இவன் பேரையும் நான் 2 சீசனா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வந்துருவான் அப்படின்னு. போன சீசன் வரல, அது முந்தின சீசன் வரல, இந்த சீசனாச்சும் வருவானா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன 13 கண்டஸ்டன்ட், 10 கண்டஸ்டன்ட், அது இல்லாம ஒரு 3 கண்டஸ்டன்ட் வந்து நம்ம காமன் மேன் ஷோல வந்து போறாங்க. ஸோ அது இல்லாம ரூமர்ஸ்ல இருக்கிற ஒரு 3 பேர், மொத்தம் 16 பேர் ஆச்சா. இது இல்லாம இன்னும் ஒரு 2 பேர் வந்து அடிப்படுது. அது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பானுமதி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பானுமதினா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெய்மணிவேல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவரோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு வந்து நல்லா கண்டென்ட் பண்ணியிருப்பான். அவன் வந்து எப்படின்னா
எல்லாருமே யார் வந்து ரொம்ப விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டு வச்சு கண்டென்ட் போட்டு அதன் மூலமா வந்து வீடியோ போடக்கூடிய ஆளு இவங்க ரொம்ப பிரபலமானவங்க. அதாவது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து பஞ்சம் இல்லை. அது நிறைய விஷயம் என்ன அப்படின்னு வந்து நீங்க அவங்க உள்ள போனா உங்களுக்கு தெரியும். இவங்க பேரும் அடிப்படுத்து இவங்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நவீன் ரிக்கி. ஸோ இவர் வந்து நீங்க நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸில் வந்து வந்துருப்பாரு பாருங்க. ஸோ இவருமே வந்து இந்த சீசன் வந்து கலந்துக்கு போறதா வந்து ஒரு செய்திகள் அடிப்படுத்து நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைத்த தகவல். ஸோ இதில் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் 13 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரூமர்ஸில் இருக்கிற பேராக இருக்கட்டும், நம்மளோட ராமரையா, டிஜே பிளாக்காக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பானுமதி, அதுக்கப்புறம் வந்து நவீன் ரிக்கி, ஜனனி, அதுக்கப்புறம் வந்து டிடிஎஃப் வாசன். ஸோ இவங்க பேர்லாம் வந்து இவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 13 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா சீசனுமே வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த கண்டஸ்டன்ட் வந்துருவாங்க, இந்த கண்டஸ்டன்ட் தான் ஜெயிப்பாங்க, இவங்கள்ட்ட தான் வந்து ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கண்டஸ்டன்ட் வந்து ஜொலிக்காமலே போயிடுவாங்க. 2வது வாரமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு கண்டஸ்டன்ட் தான் திடீர்னு வந்து பீக்கில் வருவாங்க. இப்போ போன சீசன்லாம் வந்து பார்வலோட அந்த அளவுக்கு பார்வை நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பார்வலை 100% நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து ஆல்ரெடி வெளியில் சோசியல் மீடியாவில் இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, எப்படி கருத்துக்கள் முன்வைப்பாங்க அப்படின்னு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு. ஆனால் காமெடிலாம் வந்து ஃபேமஸ் ஆக நம்ம எதிர்பார்த்தோமா, அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்காத யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து பீக்கில் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் இருப்பாங்க. அப்படி யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ பிக் பாஸ் சீசன் 10 சீசன்ல வந்து யார் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டு விடுங்க. சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏபி.